எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சோயா ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது சோயா கீமா. இது ரொம்ப ஜூஸியாகவும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த சோயா கீமா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கீமா செய்ய 1 கப் சோயா கிரானியூல்ஸை பவுலில் போட்டு வெந்நீர் ஊற்றி 10 நிமிஷத்துக்கு ஊற வைங்க. 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சோயா கிரானியூல்ஸ் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கு. எக்ஸஸ் தண்ணியை வடிகட்டி எடுத்துருங்க. அகல கடாய் இல்லைன்னா சாஸ்பேனை எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், சோம்பு போட்டு 2 பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி போடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இதில் 2 பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. அடுத்து ஒரு பெரிய டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு 2 நிமிஷத்துக்கு கிண்டுங்க. அடுத்து நான் தக்காளி விழுது ஊத்துறேன். இது 4 பெரிய தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்ச விழுது. ரெண்டு நிமிஷம் கழிச்சு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், நீங்க உங்க விருப்பப்படி காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ரெண்டு 3 நிமிஷம் வெந்ததும் இதுல வடிகட்டி வச்ச சோயா கிரானியூல்ஸை போட்டு கிண்டுங்க. உங்களுக்கு சோயா கிரானியூல்ஸ் கிடைக்கலனா பரவாயில்ல, நீங்க பெரிய சோயா சங்க்ஸை தண்ணியில ஊற வச்சு எக்ஸஸ் தண்ணியை பிழிஞ்சு எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு கொரகொரப்பா அரைச்சு இதை கீமாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, சோயா கிரானியூல்ஸ் எல்லா மசாலாவையும் இழுத்து நல்ல ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் இருக்கு. சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் 1.5 கப் தண்ணி ஊற்றி கிண்டுங்க. பேனை மூடி 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. பத்து நிமிஷம் கழிச்சு இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இந்த கீமாக்கு ரிச் ஃப்ளேவர் கொடுக்க 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய், கொஞ்சம் கசூரி மேத்தி போடுறேன். உங்களுக்கு கீமா கொஞ்சம் கிரேவியா வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையா வேணும், ஸோ நான் இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்பில் வைக்க போறேன். கீமா இப்போ ட்ரையா இருக்கு. இதுல நறுக்கின கொத்தமல்லியை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நான் கீமாவை பன்ல வச்சு கொஞ்சம் சீஸை துருவி போட்டு சர்வ் பண்ண போறேன். நீங்க இதை சப்பாத்தி, ரோட்டி, நான், புலாவுக்கு கூட சர்வ் பண்ணலாம். நல்ல அருமையான சோயா கீமா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது நீங்கள் ஃபுல்கா, ரோட்டி, புலாவ் எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் கிரேவியாகவும் நீங்கள் வைக்கலாம், இல்லைன்னா நான் செஞ்ச மாதிரி கொஞ்சம் ட்ரையாகவும் நீங்கள் இந்த மாதிரி சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.